நான் வரும்போதே என்ன சொன்னேன், அதை உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இப்ப சில இடத்துல பேசுறதுக்கு எதுனா இருக்கும், எதுவுமே பேசுறதுக்கு இல்லாம வந்த இடம் இதுதான். ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படத்தை நீங்க பாப்பீங்கன்னு தெரியும். நீங்க பாக்குற ஷோக்கு வந்து நாங்க வந்து ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உள்ள வரல. அவர் எப்பவுமே படம் பார்க்க மாட்டாரு. சிவா என்ன அனுப்புறாரு, நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு. இவர் வெளியில கார்ல படுத்துட்டு இருக்காரு, நம்ம படுத்துட்டு இருக்காரு. நான் உள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இடம் இல்லாம கையில ஒவ்வொருத்தர் சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர். நிறைய பேர் சேர் இப்போ அங்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லா சேர்ஸ் இருந்து நான் அங்க இருந்து பார்த்தேன். நீங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க. அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு, உண்மையிலேயே கிளாப் பண்றாங்களா இல்லை வந்து. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்க எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லயும் கை தட்டினாங்க. ஸோ அப்பதான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நீங்க தான். இப்போ ஒரு டவுட் கேட்கலாமா, உண்மையிலே கை தட்டினீங்களா இல்லை சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணினாலும் கை தட்டினீங்க? ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஷோக்கு அப்புறம் நான் போய் ராம் சார் சொன்னேன், சார் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க சார் அப்படின்னா. அப்பதான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்பதான் வந்து நாங்க 2 பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம். அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க, 100% எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்ன மேடம், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனா ஜெட்லாக் வரும். ஓகே, தமிழ்நாட்டுல இருந்தே ஜெட்லாக் இருக்கேன் நான் இப்போ. ஏன்னா நேற்று எங்க தூங்கினேன், நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன், நேற்று மதியானம் எங்க இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது. அதாவது சார் சர்க்கஸ்ல கூட இப்படி கூட்டு போக மாட்டாங்க. அதாவது எப்படின்னா இந்த குரங்கு விதையை காட்டுறதுக்கு ஏரியாவா போவாங்கல்ல, அது மாதிரி என்னை கூட்டிட்டு என்ன சொன்னாருன்னா, கோயம்புத்தூர் மட்டும் வந்துருங்கன்னு தான் சொன்னாரு. சரி, கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்துல 2-3 தேட்டர், அன்னைக்கே ஈரோடு, அன்னைக்கே சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் அங்கிருந்து சேலத்துல பக்கத்துல தான் சார் அப்படின்னாரு. எங்க திருநெல்வேலி, சேலத்துல திருநெல்வேலி பக்கத்துல இருந்தா இந்த படத்துல தான் சார் திருநெல்வேலி. அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கு அப்புறம் திருநெல்வேலி நைட் 2 ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை. இப்ப முதலில் நேரம் இங்கதான் வரேன். உண்மையிலேயே அதனாலதான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு அமிச்சிங்க, மேடம் வெரி சாரி, இன்னும் உங்க ரிவ்யூ படிக்கல நானு. அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பா நினைச்சீங்க. ஆனா ஒன்னே ஒன்று தெரியும், நீங்க வந்து நிச்சயமா இந்த படத்தை என்ஜாய் பண்ணதால என் மேலேயும் ராம் சார் மேலே இருக்க அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதிருப்பீங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் நீங்க இருக்கீங்க, நல்லா தெரியாது. ஓகே, ஆனா நீங்க எழுதுந்து அந்த அன்பு எங்களால ஈஸியா உணர முடியுது.